இப்போ நம்ம பாண்டி முனீஸ்வரராக கும்பிட்டுட்டு இருக்கிறது வந்து நம்ம பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை தான் பாண்டி முனீஸ்வரராக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ளே இருக்கிற சாமிக்கு தான் ப்ரோ அந்த ஒரு சக்தியே. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சாமி வந்து போட்டு முறுக்குதாங்க. கூட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் வந்துருந்தாங்க. அதே மாதிரி என்ன பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே சாமி தான் அங்கே மதுரைக்கே அட்ரஸ். நீங்கள் வந்து கேட்டீங்கனாலே போய் விட்டுருவாங்க. பாண்டி கோயில்னாலே எங்கே இருந்து விட்டாலும் ஒரு வேகம் இருக்கு அவங்க கிட்ட. வேகம் இருக்கு, அந்த ஒரு உக்கிரம் இருக்கு, ஒரு பயங்கர மட்டும் ஸ்டீரியோடிபிக்கலா இப்ப காட்டுறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினலாவே இப்படிதான் இருக்காங்க எல்லாருமே. ரத்தத்துல ஊர்னா மாற்ற முடியாது. நீங்கள் வந்து என்னை காவல் தெய்வமாக அனுப்புங்க, என் சேத்திரத்துக்கு என்னையவே சேத்திரபாலகராக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஈசனார்கிட்ட வரம் கேட்குறாரு. நம்ம சமூகமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண்வழி சமூகம் தான். நம்ம வந்து அந்த பெண் ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் மிக அதிகம். பெண் தெய்வங்கள் தான் மிக அதிகம். சமூகமே பெண்வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. நம்ம ஹெட்டு பார்த்தீங்கன்னா விமன் தான் அந்த காலத்தில். அதனால அந்த கொற்றவை வழிபாடாக இருக்கட்டும் அதுவும் மாற்றப்பட்டுருச்சு. தவ்வை வழிபாடாக இருக்கட்டும், மூதேவி வழிபாடாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவங்க வந்து அப்படியே ஒரு நெகட்டிவாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த படையல் இதுவும் மாறும். சில பேர் வந்து மதுரை வீரனுக்கு வந்து சைவ படையல் தான் போடுவாங்க. ஐயனாருக்கு வந்து சில ஊரில் சைவ படையல் போடுவாங்க. சில ஊர்லலாம் 2 பேருக்குமே அசைவ படையல் போடுவாங்க. செல்லாத்தம்மன், கோப்புடையம்மன், மங்களதேவி, வெற்றிவேலம்மன், வட்டப்பாறை அம்மன், வீரமாத்தி, மதுரகாளி அம்மன், வாஞ்சி அம்மன், கண்ணாத்தா, மாரியம்மன் சொல்லிட்டு இருக்கிற இப்போது கும்பிட்டுட்டு இருக்க எல்லா சாமியும் அதோட ஆதி வழிபாடு வந்து கண்ணகி வழிபாடு தான். கனக மற்றும் விஜய மன்னர்களை வந்து போரில் வீழ்த்திட்டு இமயம் வரையும் போயிட்டு அங்கேருந்து கல் எடுக்கிறாரு. அங்கேருந்து கல் எடுத்து அந்த ஏளனம் பேசுனாங்கள்ல அந்த மக்களையே, அந்த ஒரு மன்னர்களே கல்லை வந்து சுமக்க வைக்கிறாரு. சுமக்க வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து காவேரியில் அந்த கல்லை கழுவி அங்கேருந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டுறாரு. ஓகே ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. வெல்கம் டு ஹே தமிழ் சேனல் அகெயின். ஸோ நம்மளோட பாட்காஸ்டில் நான் உங்கள் அருண் சந்திரசேகரன், அகெயின் நம்ம வீரா ப்ரோ. ஸோ இன்று வந்து நம் பாண்டி முனி அவர்களின் கதை தான் பார்க்க போகிறோம். அப்படின்றது பாண்டி முனி ஐயா பற்றி பார்க்க போகிறோம். அண்டு நம்ம போன தடவை பண்ண ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியும் சூப்பராக போயிருக்கு. ஆமாம், லைக் நம்மளால் வந்து பீப்புளோட லைஃப்பில் இம்பேக்ட் பார்க்க முடியுது. நம்ம பாட்காஸ்ட் பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நிறைய பேர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வாங்கி படிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சொல்லி கிரியா கிளாஸஸ் போயிருக்காங்க. லைக் அங்கே இருக்கிற மாங்ஸ்லாம் சொன்னாங்க இது மாதிரி நம்ம பாட்காஸ்ட் பார்த்துட்டு அங்கே கற்றுக்க வந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பேர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குட் இம்பேக்ட் கடவுளால் அவர் ஒரு டூலாக நம்மளை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. எஸ். ஸோ இதில் வந்து மிக மிக மகிழ்ச்சி, மக்களுக்கு நன்றி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் உங்களுக்கு கிரியா மேலே இவ்வளோ ஆர்வம் வரும்ன்றதை எதிர்பார்த்து நம்ம பண்ணவே இல்லை. இந்த இம்பேக்ட் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான் சொல்லணும், தெரியப்படுத்தணும்னு நினச்சோம். ஆனால் அதே மாதிரி அதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக எல்லாம் சீக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சொன்னோன்னே அவங்களுக்கு அந்த பசிக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருந்தது. கரெக்டு. ஸோ அருமையாக அது போச்சு. எஸ். இதை தவிர வந்து இப்போ அடுத்தடுத்தது நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சில விஷயங்கள் வந்து ஆர்டரில் சொல்லியிருந்தோம். அந்த ஆர்டரில் வந்து நாங்கள் வித்தியாசமாக போட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அந்த லைனப்பில் நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் அதை தவிர வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருக்குது, டாபிக் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து சொல்லலாம். பயங்கர நன்றிகள். எஸ் ப்ரோ. ஓகே, ஆரம்பிப்போம் நம்ம பாண்டி முனி ஐயாவை பற்றி. கண்டிப்பாக. நம்ம கருப்பர் பாட்காஸ்ட் நல்லா போனதுக்கு வந்து நான் சரி கருப்பரை போய் பார்த்துட்டு 18ஆம் படி எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோன்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். எப்படி இருந்தார் கருப்பர்? பயங்கரமாக இருந்தார் ப்ரோ, சூப்பராக இருந்தார். அந்த உள்ளே போகும்போதே தெரியுது, அந்த ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகும்போது ஒரு ஃபீல், ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் பாருங்க. அந்த 18 படி அந்த ஒரு டோர் கிட்ட போகும்போதே அந்த ஒரு வைப்ரேஷன் பயங்கரமாக தெரிஞ்சுது. போயிட்டு கருப்பரை பார்த்துட்டு அழகரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. எனக்கு முன்னாலேருந்தே இருந்தது பாண்டி கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி கெத்தா கம்பீரமாக உட்காந்துருப்பாரு. ஓகே, சரி போய் பார்ப்போம், அவரையும் பார்த்துட்டு வருவோம் பாண்டி முனி ஐயாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இங்கேருந்து 18ஆம் படியான பார்த்துட்டு அழகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை போயிட்டு நம்ம முருகனை பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக பாண்டி கோயிலுக்கு போனேன். நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை.
அவ்வளோ பயங்கரமான வைப்ரேஷன் ப்ரோ கோயிலில். லைக் கோயில் வந்து கோயிலோட அமைப்புலாம் ஒரு மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது, வழக்கமாக இருக்கிற ஒரு கோயில் மாதிரி தான் இருந்தது. அங்கே உள்ளே இருக்கிற சாமிக்கு தான் ப்ரோ அந்த ஒரு சக்தியே. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சாமி வந்து போட்டு முறுக்குதாங்க, கத்துறாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. நீங்கள் வந்து உள்ளேயே சாமியோட கர்ப்பகிரகத்துக்கே போய் சாமியை பார்த்துட்டு வெளில வரலாம். அப்படி மிச்சம் கத்தாமல் இருக்கிறவங்களும் அங்கே கர்ப்பகிரகத்தில் காலடி எடுத்து வச்சோன்னே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. எனக்கே அங்கே சாமி கிட்ட போக போக ஒரு மாதிரி படபடன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சக்தி வாய்ந்தவராக உட்காந்துருந்தாரு சாமி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சாமி, இவரோட வரலாறு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வந்து கரூர் பக்கத்துலேருந்து ஒரு தம்பதிகர்கள் வராங்க. வள்ளியம்மா பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கணவன் மனைவி வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு அந்த டைம்லாம் அந்த சைடு ஃபுல்லாக காடு பகுதி தான். கரூர்லேருந்து மதுரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மதுரை அந்த பக்கத்தில் வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து தங்குறாங்க. இப்போ இருக்கிற மேலமாட வீதி அந்த சைடுன்னு வச்சுக்கோங்களேன், காட்டு பகுதியில் வந்து தங்குறாங்க. ராத்திரி இருட்டாயிருச்சு, நம்ம இதுக்கு மேலே வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி அவங்க வள்ளியம்மா வந்து தூங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. இது மாதிரி என்ன கனவுனா, சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அந்த ஊரில். அது வந்து அவங்களுக்கு கனவாக வருது. என்னன்னா, காவேரி பூம்பட்டினம் பூம்புகார்லேருந்து ஒரு கணவன் மனைவி மதுரைக்கு பஞ்சம் அழைக்கிறதுக்கு வராங்க. ஓகே. அவங்க எதுக்கு வராங்க, என்ன அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா, அந்த கணவன் பேர் வந்து கோவலன், அந்த மனைவி பேர் வந்து கண்ணகி. இவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில் அந்த காவேரி பூம்பட்டினத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஊழ்வினை காரணமாக அவரோட காசு சொத்து எல்லாத்தையும் இழந்துடுறாரு. இழந்துட்டு அந்த மனைவி கிட்ட கடைசியில் போகிறாரு. அப்போது மனைவி சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து இந்த ஒரு சிலம்பு இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூம்புகார்லேருந்து மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்து இது மாதிரி இப்போதைக்கு உன்னோட ஒரு சிலம்பை கொடு, நான் வந்து போயிட்டு இதை காசாக்கிட்டு அப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிலம்பை வாங்கிட்டு கோவலன் வந்து போகிறாரு. போயிட்டு இந்த கண்ணகி வந்து வெயிட் பண்ணுறாங்க. கோவலன் போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அரசவையில் என்ன நடக்குதுன்னா, மனைவியோட ராணியோட சிலம்பை வந்து மன்னர் வந்து பொற்கொல்லன் கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போது இந்த பொற்கொல்லன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிலம்பை ஒன்றை வந்து அவர் திருடி அவர் வந்து காசாக்கி இது மாதிரி பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் கோவலன் வந்து அவரோட சிலம்பை விற்கிறதுக்கு வராரு. விற்க வரும்போது இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க சிலம்பு. இந்த பொற்கொல்லன் என்ன பண்ணுறாரு, ஓகே இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்லிடுறாரு, இந்த சிலம்பை வந்து திருடினது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்னர் வந்து உத்தரவு அறிவிச்சிடுறாரு, இன்னும் 1 வார காலத்தில் நீ வந்து இந்த சிலம்பை வந்து தரலனா நீ தான் திருடன் நாங்கள் வந்து முடிவு பண்ணி உயிர் வந்து மாய்க்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியான நேரம் பார்த்து கோவலனை வந்து அந்த திருடன் வந்து காட்டி கொடுத்துட்டாரு. இப்போ மன்னர் வந்து கூப்பிட்டு இது மாதிரி நீ தான் சிலம்பை எடுத்திருக்க, உன் உயிரை மாய்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் உயிரை எடுத்துடுறாரு. கண்ணகிக்கு இந்த விஷயம் தெரிய போயிட்டு மன்னர் முன்னாடி வந்து, நீங்கள் வந்து சரியாக ஒரு நியாயமாக இந்த தீர்ப்பை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து இந்த ஏன் சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்க பரல்கள் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் சொல்கிறாரு, ஏன் நல்ல வேலை நல்லதாக சொன்னீங்க, என்னோட சிலம்பில் இருந்தது வந்து முத்து பரல்கள் அப்படின்னு சொல்லி சிலம்பை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கிட்ட இருந்து வாங்கின சிலம்பை எடுத்துகிட்டு வராங்க. கண்ணகி அந்த சிலம்பை வாங்கி உடைக்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்ததெல்லாம் மாணிக்க பரல்கள். மன்னர் வந்து மனசு ஒடிஞ்சு அப்படியே சரிஞ்சு மார்பை பிடிச்சு அங்கேயே உயிர் திறந்துடுறாரு. மன்னரோட மனைவி ராணியும் அங்கேயே உயிர் திறந்துடுறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. அங்கே பாருங்களேன், மன்னர் வந்து எவ்வளோ ஒரு நீதி தவறாத ஒருத்தராக இருந்தால், ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண பெண் குடிமக்கள் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி உன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நம்ம இது மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்தில். இப்போ வந்து நீ தப்பு பண்ண அப்படின்னு சொன்னாலும் போட்டு அடிச்சிருவானுங்க, நீ ஏன் முன்னாடியே வந்து தப்புன்னு சொல்றியான்னு போட்டு அடிப்பானுங்க. ஆனால் அந்த டைமில் பாருங்க,
இல்ல இப்பெல்லாம் வண்டியில தப்பா போனவனே நம்மள வந்து திட்டிட்டு தான் ஒரு நிமிஷம் போவான். அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு. அவன் கூட விடுங்க, அவன் வந்து பொதுமக்கள் தானே. ஆமா. ஆனா நான் வந்து அரசை பத்தி பேசுறேன். அந்த அரசு அரசெல்லாம் அந்த வந்து டைம்ல அப்போ எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட, சாதாரண குடிமக்களா இருந்தா கூட, என் மேல தப்புன்னு சொன்னா மன்னர் வந்து ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு நான் நீதியோட இருக்க வேண்டிய இடத்துல நானே நீதி தவறிட்டேனே இல்ல அது அப்படின்னு எவ்வளவு சொல்லி ஆழமா இருந்தா அவருக்கு வந்து உயிர் துறக்கிற உயிரே அளவுக்கு. விட்டுடுறாரு. அந்த ஆமா. அளவுக்கான ஒரு நீதி தவறாத ஒருத்தங்களா மன்னர்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் மன்னர்களை வந்து இப்போ வரைக்கும் தெய்வமா வச்சு வணங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இது மாதிரி உயிர் துறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் கண்ணகி வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து அந்த சிலப்பதிகாரத்தில் இருக்க அந்த ஒரு கண்ணகி கதை தான். இதுக்கப்புறம் கண்ணகிக்கு என்ன ஆகுது அதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் மன்னர் என்ன ஆனாரு, உயிர் துறந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னரோட ஆன்மா வந்து சிவலோகத்துக்கு போகுது. ஈசனாரை சந்திச்சு இது மாதிரி ஈசனார் சொல்கிறாரு, நீ வந்து நியாயத்துக்காக தர்மத்துக்காக உன் உயிரே துறந்த, நீ வந்து திருப்பி பூமிக்கு போய் உன்னோட கர்ம பயணம் முடிச்சுட்டு வா, நீ வந்து பிறப்பெடுத்து நீ வந்து மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு ஈசனார் சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் மன்னர் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் வந்து ஒரு தடவை மனுஷனாக பிறந்து மன்னனாக இருந்து என்னோட அந்த நீதியை தவறிட்டேன், இனிமே எனக்கு வந்து அந்த மனித பிறவி வேணாம், நான் வந்து இந்த ஒரு ஆன்ம ரூபத்திலே நான் வந்து போகிறேன், எனக்கு வந்து நான் என் மக்களுக்கு தான் நான் வந்து அந்த நீதியை தவறிட்டேன், அதே மக்களுக்கு வந்து நான் வந்து காவல் தெய்வமாக இருக்கணும், நீங்கள் வந்து என்னை காவல் தெய்வமாக அனுப்புங்க, என் க்ஷேத்திரத்துக்கு என்னையவே க்ஷேத்திரபாலகராக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஈசனார்கிட்ட வரம் கேட்குறாரு. கேட்டோடனே ஈசனார் வழக்கம் போல் அழகாக வரம் கொடுத்துட்றாரு. இவர் வந்து கீழே வந்து தவ குளத்தில் அமர்ந்துடுறாரு. அந்த ஒரு பாண்டிய நெடுஞ்செழியனோட ஆன்மா தவம் பல யுகங்களாக தவம் இருக்கார். இருந்து அவர் உடம்பே மேலே மண் மூடி அவர் வந்து ஒரு கல் சுரூபமாக ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆயிட்டு பல ஆயிரம் வருஷமாக அந்த சிலை வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் இந்த கணவனும் மனைவியும் படுத்திருக்காங்க. அப்போ அந்த மனைவிக்கு வந்து இதுதான் கனவுல வருது. இவ்வளோ இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த மனைவிக்கு வந்து கனவுல காமிச்சு, ஜடாமுடியோட நெத்தியில் திருநீர் பட்டை வச்சு முறுக்கு மீசையோட கண்ணு நல்லா பெரிய கண்ணோட சாமி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் வந்து சொல்கிறாரு, இதுதான் நடந்தது, என் ஊருக்கு என் நாட்டுக்கு உங்களை மாதிரி பஞ்சம் பிழைக்க வந்த 2 பேரை நான் நீதி தவறி இது பண்ணிட்டேன், நீங்கள் வந்து என்னை வெளில எடுங்க, இப்போ நான் தவத்தில் உள்ளே இருக்கேன், நான் வந்து நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா உங்கள் வம்சத்தையும் சரி இந்த மண்ணில் இருக்க மக்களையும் சரி நான் வந்து காப்பாற்றுவேன், நீங்கள் வந்து இன்னொரு 8 அடி தூரத்தில் 8 அடி ஆழத்தில் நான் உள்ளே இருக்கேன், நீங்கள் வந்து என்னை தோண்டி வெளில எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து கனவுல வந்து சாமி உணர்த்துறாரு. அந்த அம்மா தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சு அவங்க கணவன்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி சாமி வந்து உள்ளே இருக்குதுங்க, நம்ம வந்து தோண்டி பார்க்கணும், இது மாதிரி ஜடாமுடியோட முறுக்கு மீசையோட ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு தவத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கணவன் வந்து சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, நம்மளே பஞ்சமொழிக்க வந்திருக்கோம், இப்போ ஊருக்காரங்கிட்ட போயிட்டு இது மாதிரி சாமி இருக்குன்னா சொன்னால் என்னன்னு நினைப்பாங்க, வானா அப்படின்றாரு. இல்லை உள்ள கண்டிப்பாக சாமி இருக்குது, நம்ம போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த ஊருக்காரங்களும் கேட்டு சரிம்மா 8 அடி தானே, நம்ம வந்து என்னென்னு தான் தோண்டி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களும் தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா அதே மாதிரி 8 அடியில் வந்து உள்ள சாமி வந்து அழகாக பத்மாசன கோலத்தில் உட்காந்து தவம் பண்ணுற சிலை, ஜடாமுடியோட அவ்வளோ அருமையாக முறுக்கு மீசையோட உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தோன்னே எல்லா மக்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இனிமேல் உன் கனவுல தானே சாமி வந்து உணர்த்தினாரு, நீயே வந்து சாமிக்கு இனிமேல் பூஜை கட்டு, நீங்களே இந்த சாமியை வந்து பராமரித்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் வந்து அந்த ஓலை குடிசை அந்த மாதிரி போட்டு அங்கே வந்து சாமியை வைக்கிறாங்க. போகிற வரவங்கலாம் விலைக்கு ஏற்றிட்டு அப்போ தான் அது மாதிரி தான் வழிபாடு ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பாண்டி முனீஸ்வரராக கும்பிட்டுட்டு இருக்கிறது வந்து நம்ம பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனை தான் பாண்டி முனீஸ்வரராக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இது மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து இந்த அந்த டைம்லாம் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக காடு மேடு தான். அதே மாதிரி அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து பாண்டி முனீஸ்வரர்ன்ற பேர் இல்லை, அந்த இடம் வந்து நடுக்கோட்டையாக இருந்தது அந்த இடம் பேர். ஓகே. அந்த நடுக்கோட்டை அங்கே இருந்ததுனால நடுக்கோட்டை ஜடாமுனீஸ்வரர் தான் பேர் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் சாமி வந்து ஜடாமுடி வச்சுருந்ததுனால ஜடாமுடி தான் சாமி பேர். எனக்கு இது ஆரம்பத்தில் அது ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்தது. இது பொதுவாக மக்களுக்காகும், நான் எனக்கு ஓரளவுக்கு இதை வந்து ஐடியா கிடைச்சதுனால
இப்போ நமக்கு உருவங்கள்லே பார்த்தா வந்து மதுர வீரர், கருப்பர், அது தவிர முனீஸ்வரர் எடுத்தாலும் எல்லாருமே வந்து ஒரே மாரி இருக்காங்க. தவிர முனீஸ்வரர்ல வந்து நெறைய வகைகள் இருக்காரு. ம். ஸோ இப்போ நம்ம பாண்டி முனின்னு சொல்றது ஒருத்தர் இருக்காரு. தர்ம முனீஸ்வரர்னு இருக்காரு நமக்கு. ஸோ ஒரு இந்த முனீஸ்வரர்ன்றது வந்து இப்போ அவங்க எல்லாருமே ஒண்ணுதானா? இல்ல வித்தியாசம் இருந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல அப்படின்றதுக்காக? இல்ல வேற வேற முனீஸ்வரர் இருக்காங்க. அதேதான். முனீஸ்வரர்னு பார்த்தா இந்த மோஸ்ட்லி அந்த ஒரு தவசி அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்கள தான் முனீஸ்வரர்னு சொல்றாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. இப்போ கருப்பரோட வகைரா வந்து வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு மாதிரி செம்ம ரகடா உக்கிரமா அந்த ஒரு ஜோன்ல இருப்பாரு. முனீஸ்வரர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி தவசி ஒரு மாதிரி தக்கான ஒரு கோலத்துல இருந்தா எப்படி இருப்பாரு, ஓகே. அந்த மாதிரி ஒரு லெகசியில அவங்க வருவாங்க. ஓகே. ஸோ அதான் நிறைய முனீஸ்வரர் இருக்காங்க. ம். அதான் ஆனா அதுக்கேத்த சிம்பிள்ஸ் இருக்குமான்னு கேட்குறேன். இப்போ 3 பேர்கிட்டயும் அருவா இருக்கு. பட் ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து தனி பொருள்கள் இல்ல இது அடையாளங்கள் இருக்குமா அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. மோஸ்ட்லி காமனா இருக்கிற மாதிரி முனீஸ்வரர்களும் இருக்காங்க. ஏன்னா நமக்கு 1 2 3 பேர்லாம் கிடையாது. ஏகப்பட்ட முனீஸ்வரர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இத்தனை வகையான முனீஸ்வரர் தான்றது கிடையவே கிடையாது. ஒரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி முனீஸ்வரர்கள் இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இது மாதிரி தான் அந்த டைம்ல வந்து ஃபுல்லா அங்க காடு பகுதியா இருந்ததுனால அங்க ஒரு போக்குவரத்து அது மாதிரிலாம் கிடையாது. சும்மா அந்த ரிக்ஷா கொண்டு போறது, இல்ல குதிரை வண்டியில அங்க கோயிலுக்கு போறது அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எடுத்து கட்டினது தான் கோயில். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஜடாமுனீஸ்வரர் தான் இருந்தாங்க அவர் பேரு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி வகையில வந்து ஒருத்தர் வந்து பாண்டி பூசாரின்னு அங்க இருந்திருக்காரு. பாண்டி பூசாரி இருந்த கோயில் வந்து பாண்டிமுனி கோயில் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த மாதிரியும் ஒரு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி பாண்டிய மன்னன் அவர் அப்படின்றதுனால பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க சாமியை. சாமிக்கு பார்த்தீங்கன்னா 2 காவசாமி இருக்காங்க. ஒன்று வந்து ஆண்டி சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொன்று வந்து சமயகருப்பு இருக்காரு. சமயகருப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. இங்கே அந்த டைம்ல வந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஃபாரினர் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர் இருக்காங்கல்ல அந்த ரூல் பண்ண டைம் தானே. அப்போ வந்து வேட்டைக்கு போகும்போது அங்கே சாமி கிட்ட சமயகருப்பு கிட்ட குறி கேட்டிருக்காரு. அப்போ வந்து சமயகருப்பு எதுவுமே குறி சொல்கிற சாமி எதுவுமே சொல்லவே இல்லை. இவர் பிரிட்டிஷர் வந்து கோவப்பட்டு அந்த ஆஃபீஸர் வந்து சரின்னு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போனால் அங்கே வந்து ஒன்றுமே கிடைக்கல அவருக்கு. இவருக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு தான் சாமி அமைதியாக இருந்திருக்கு குறி சொல்கிற போது கேட்டபோது. அதை இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாமல் திருப்பி வந்து எனக்கு வேட்டைக்கு போயிட்டு ஒரு மிருகமும் கிடைக்கல, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் தலையை வந்து வெட்டிடுறாரு. ஓகே. அந்த சிலையோட தலையை. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பர் சமயகருப்புன்றது தலையா இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த சாமி தான் சமயகருப்பு அங்கே கோயிலில் காவசாமியாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபாரினர் தலையை வெட்டினதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சிலையாக மாறிட்டாருன்ற ஒரு இது இருக்குது, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆனால் அந்த தலையை வெட்டின அந்த ஒரு சாமியை தான் இப்போது சமயக்கருப்புன்னு வழிபடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடா வெட்டுறது அந்த விருந்து எல்லாமே நமக்கு வந்து சமயக்கருப்புக்கு தான். புரியுது. உக்கிரமான சாமின்றதுனால நம்ம இவருக்கு பாண்டிக்கு நோ நான்வெஜ், ஃபுல்லாக வெஜ்ஜு, சைவ படையல் தான். பொங்கல், பால், இளநீர் அது மாதிரி வச்சு நல்லா அவருக்கு உடுத்துறதே வெள்ளை ஆடை தான் உடுத்துறாங்க. ஏன்னா ஆன்மாவா நேராக வந்ததுனால அந்த மாதிரியான்றது நமக்கு தெரில. எடுத்துக்கிறது சைவம் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்லேருந்தே. ஓகே. நிறைய காவசாமிக்கே நமக்கு சைவ படையல் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா எல்லா காவசாமினாலே அசைவ படையல் தான் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஊருக்கு ஏத்த மாதிரி அந்த படையல் இதுவும் மாறும். சில பேர் வந்து மதுரை வீரனுக்கு வந்து சைவ படையல் தான் போடுவாங்க. ஐயனாருக்கு வந்து சில ஊர்ல சைவ படையல் போடுவாங்க. சில ஊர்லலாம் 2 பேருக்குமே அசைவ படையல் போடுவாங்க. ஓகே. அந்த ஒரு மண் சார்ந்த ரீதியாகவும் அது வேறுபடும். அதே மாதிரி நம்ம ஆண்டி சாமிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இனிப்பே இல்லாத அந்த ஒரு பொங்கல் தான் வைக்கிறாங்க, வெறும் பொங்கல் மாதிரி. இது மாதிரி தான் அங்கே வழிபாடு முறை போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வள்ளியம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட தலைமுறை தான் இப்போது கோயிலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாமி உத்தரவு கொடுத்த மாதிரி. அதே மாதிரி நடுவில் இந்த ஒரு 2016 வந்து கோயில் வந்து அறநிலையத்துறை அரசு வந்து எடுத்துக்கிறதா இருந்து ஒரு நிறையா இதுவாகி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கோயிலில் இருக்கிறவங்கலாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வழக்கு போட்டிருந்தாங்க. வழக்கு போட்டு இது மாதிரி வழக்கில் அதை ஜெயிச்சு இப்போ திருப்பி இவங்க தான் கோயில் பார்த்துக்கிறாங்க பழைய மாதிரியே. அங்கே அந்த கோயில் நிர்வாகி அவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி ஜட்ஜு வந்து ஒரு நார்த் இந்தியன் ஜட்ஜ் போல், அவர் வந்து எல்லா இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சாமி ஃபோட்டோ நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு போல்.
ஃபோட்டோ பார்த்துட்டு இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து அவங்க ஜெயிச்சு திருப்பி கோயில் வந்து இவங்க கையிலே வந்திருக்கு. ம் நான் இப்போ போயிருந்தேன்ல ரீசெண்டாக, அப்போவே செம கூட்டம். முதல்ல வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் சாமிக்கு வந்து விசேஷமான நாளாக இருந்தது. ம் இப்போ வந்து எல்லா நாளும் ஒரு மாதிரி சாமிக்கு விசேஷமான நாளாக தான் இருக்குது. ஓகே நீங்கள் எப்போவுமே நீங்கள் பாண்டி கோயிலுக்கு போனீங்கன்னா முக்கியமான விஷயம் பசி இல்லாமல் நீங்கள் வெளில வருவீங்க. ஓகே டெய்லி சாப்பாடு கோயில் நிர்வாகத்திலேருந்து சைவ பந்தி இருக்கும். ஓகே அதே மாதிரி வேண்டுதலுக்கு போகிறாங்கல்ல, ஆமா அவங்க வந்து ஒரு மண்டபத்துலேயும் கிடா வெட்டி விருந்து வைக்கிறாங்க. அருமை. ஸோ அங்கே வந்து அசைவ So, பந்தியும் அன்னதானம் டெய்லி இருக்கும். டெய்லி இருக்கும். நீங்கள் அது பாண்டி கோயில்னாலே நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா வயிறார சாப்பிட்டு வரலாம். இப்போ இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு நம்ம பாண்டி கோயில் எங்க இருக்குன்ற அதே மாதிரி என்ன பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே சாமி தான் அங்கே மதுரைக்கே அட்ரஸ். நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே போய் விட்டுருவாங்க பாண்டி கோயில்னாலே எங்கே இருந்து விட்டாலும். பக்கா பக்கா பக்கா. ஸோ நான் இப்போ போயிருக்கும்போது கூட்டம் இருந்தது. கூட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. இஸ்லாமியர்கள்லாம் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அருமை. நம்ம வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஊர் சைடில் வந்து தீண்டாம இருக்கு, ஜாதி இருக்கு அப்படின்ட்டு. நான் அது ஜாதி வந்து கண்டிப்பா இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இங்க சிட்டிலையும் தான் இருக்கு ஜாதி, என்ன கண்ணுக்கு தெரியாம அங்கங்க இருக்கு. அது மாதிரிதான் அங்கேயும். அதே மாதிரி ஆனால் மெஜாரிட்டியை தான் நம்ம பார்க்கணும். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாதி மதம் அந்த ஒரு இது இல்லாம எல்லாரும் வராங்க கோயிலுக்கு. ஓகே. எல்லா கோயிலுக்கும் நீங்கள் வந்து இப்போ பாண்டி சாமி கோயிலுக்கு போகிறேன், பாண்டி ஐயா கோயிலுக்கு போகிறேன், இஸ்லாமியர்கள் வராங்க. அங்கே போய் கேட்டு பார்த்தா கிறிஸ்துவர்களும் வருவாங்களாம். அதே மாதிரி வரவங்க எல்லாம் சும்மா இல்லை, கையில் வேண்டுதல் நிறைவேறிட்டு சாமிக்கு வந்து கொடுக்கறதுக்கு இது எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே. வேண்டுதல் நிறைவேறதுனால அவ்வளோ கேட்குறதெல்லாம் அங்கே பாண்டி ஐயா கொடுக்குறாரு. ஓகே. இப்போ நாங்கள் போனப்போவே எல்லாம் ஒரு சாமி வர்றது ஒரு பக்கம் இருந்தது. அதே மாதிரி எல்லாம் எமோஷ்னலாகி அழுகுறாங்க சாமியை பார்த்து, கேட்டதை வந்து நீ கொடுத்துட்ட அப்படின்ட்டு. நான் பார்த்தே ஒரு 2-3 பேர் எமோஷ்னலாகி கத்தி அழுகுறாங்க சந்தோஷத்தில் சாமியை பார்த்து. கையில் வந்து இது எடுத்துகிட்டு வந்து சாமிக்காக எல்லாமே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தராக. சீரியஸா அங்கே வந்து மதுரையில் இருந்துட்டே சில பேர்லாம் போகாதவங்களாம் இருக்காங்க பாண்டி கோயிலுக்கு. அவங்கெல்லாம் கண்டிப்பாக போகணும். சீரியஸா. அதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து யார் மதுரைக்கு போனாலும் கண்டிப்பாக போயிட்டு அவரை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். நீங்கள் அங்கே வந்து 2 அந்த காவல் சாமி இருக்காங்க. அதை தவிர்த்து பிள்ளையாரும் விநாயகரும் இருக்காரு, முருகப்பெருமானும் அங்கே இருக்காரு கோயிலில். ஓகே. அது இல்லாமல் மெயினாக நம்ம பாண்டி சாமி வந்து தவகோலத்தில் ஜம்முன்னு உட்காந்துருப்பாரு. கோயிலுக்கு இந்த ரொம்ப மனசு உடைஞ்சு மனம் கலங்கி போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு வயசானவர் வந்து மனசு ஆறுதலாக பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டு, அவர் வந்து எப்படி இருக்காருன்னா நல்லா தலைப்பாகையெல்லாம் கட்டிட்டு கையில் வந்து ஒரு கம்பு வச்சுட்டு நல்லா ஒரு திடமாக இருக்கிற ஒரு வயசானவர். ஓகே. வந்து பேசிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமோ சொல்லிட்டு அவங்க மனசு குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாராம். ஓகே. இது வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு நடக்கல, பல பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஓகே. அங்க வந்து சுத்து வந்து பார்க்குற முக்காசி பேருக்கு நடக்கிறது. ஆமா. ஸோ அது வந்து பாண்டியையா தான் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புறாங்க. ஸோ சாமி வந்து அந்த ஒரு ரூபத்துல அந்த ஒரு நடமாடும் தெய்வமா இருக்காங்க அங்க. லைக் மோஸ்ட்லி மதுரையில் பார்த்தீங்கன்னாலே அப்படிதான். அங்கே மதுரை வீர சாமியா இருக்கட்டும் இல்லை கருப்பரா இருக்கட்டும், நம்மளால லிட்ரலா ப்ரெசன்ஸை உணர முடியும். புரியுது. இந்த கிராமத்தை அந்த சைடில் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து லிட்ரலாக அந்த என்ன சொல்கிறது, இந்த மிச்ச மார்க்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ஒரு சேத்திரபாலகர் வழிபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதெல்லாம் பொய், அதெல்லாம் மாயை, அதெல்லாம் விட்டுட்டு சாமி வழிபாடே மாயைன்னு சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அது அவங்கள பற்றி நம்ம இது பண்ணவே தேவையில்லை. அவங்க வந்து தனி ரகம், அவங்களுக்கும் பேச்சே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா நமக்குள்ளே இருந்துட்டு ஒன்று பண்றாங்கல்ல, அதுதான் சொல்றேன். அவங்கலாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஏகன் அநேகன் இறைவன் ஒருத்தனா, அது ஓகே, அது உண்மைதான். அதுக்காக மற்ற இதுவும் இது பண்ணி பேசுவாங்க. இது வந்து மாயையில் நீங்க இருக்கீங்க, இங்க வாங்க வந்து கிராமப்புறமும் இல்லை எல்லாருமே சிவனா இருந்தாலும் சரி காளியா இருந்தாலும் சரி. நான் ஏன் இது உள்ளே இருக்கு, கிருஷ்ணன் மட்டும் தான் கடவுள், மீதி யாரும் கிடையாது, இவரு மட்டும் தான் கடவுள் அப்படின்னு இதுக்குள்ளே வந்து ஒரு தனி வந்து சொல்றோமே. நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து வாங்க ஊர் பக்கம் நம்ம வாங்க வந்து இங்க வந்து சாமியை பாருங்க
அப்போ வந்து தெரியும். நானே யோக மார்க்கத்துல இருக்கவன் தான். ஓகே. நானே சொல்றேன், அங்க போயிட்டு இருந்து அங்க போய் சாமியை பார்த்து அந்த ஒரு மக்கள் கூட இருந்தாதான் தெரியும் அது வந்து அங்க எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மலாம் என்ன சொல்றது, யோக மார்க்கத்துல இருந்துட்டு நம்ம வந்து மாங்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு தவம் இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு சாமியை பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாதாரணமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமியை, சாதாரணமா உணர்ந்துகிட்டு இருக்காங்க, சாதாரணமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா சாதாரணமா பார்க்கறத விட அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க பேசுறது எதுவும் வந்து அந்த டிமாண்ட் பண்றதும் வந்து ஒரு ஒரு அவங்க பேசுறது நமக்கெல்லாம் கொஞ்சம் கொலை நடுங்கும். அப்படி உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, வந்து நடக்கும். ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பயமான விஷயத்த நம்ம கிட்ட வந்து சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணு இல்லடா இப்படி நடந்தது அப்படி இருந்தது அதுதான் அப்படின்னு சொன்னேன். அவர் இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு, அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டாரு, எனக்கு புரியல. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த கருப்பர் பாட்காஸ்ட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இது மாதிரி இப்போ வரைக்கும் நீங்க வந்து இந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணலாம், நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு நான் சொன்னேன். நான் சொல்லும் போது என்ன யோசிச்சேன்னா, சரி இதெல்லாம் யாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் யாரும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். கீழே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிலேஷன், அவ்வளோ பெரிய பெரிய பேராகிராஃபா அவங்கவுங்க கதை அவங்கவுங்க பார்த்த கதையெல்லாம் போடுறாங்க. சரி நான் கூட வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஏதோ பொய் சொல்றேன், நான் வந்து பேசுறேன், ஏதோ உட்காந்து பேசணுன்றதுக்காக பேசுறேன் பாட்காஸ்ட்டுக்காகன்ட்டு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா யாருமே தெரியாத ஒருத்தங்க, அவங்களுக்கு ஒரு பர்சனல் பிரைவேட் ஐடி இருக்கு, அவங்களுக்கு என்ன அவசியம் பக்கம் பக்கமா அவங்க எஃபோர்ட்டை போட்டு அவ்வளோ கதை சொல்லணும் நம்ம கிட்ட? அதேதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இல்ல இது இல்லாதவங்க வந்து அவங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லைன்றது தவறு இல்ல, ஆனா உனக்கு அந்த உணர்ச்சி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அது இல்லவே இல்லைன்னு எங்களுக்கு சொல்றதுன்றது வந்து அது தவறுதான். எங்களுக்குன்றத நம்ம இப்ப பாருங்களேன், அதனாலதான் நம்ம வந்து இறைவனை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு பாதை எடுத்திருக்கோம்ல, அது மேல ரொம்ப அப்சஷன்லாம் இருக்கும். நம்மளால அதை ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா, ஏன்னா நம்ம கிட்ட வந்து அந்த ஒரு இது இருக்கு, அப்சஷன் இருக்கு. நம்ம வந்து ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டு அந்த பாத் மேல வந்து ரொம்ப ஒரு நம்மளாம் இன்டெலிஜென்ட் ஆயிரும், ரொம்ப ஒரு அறிவாளிகளா ஆயிடுறோம். அதனால நம்மளோட இன்டெலிஜென்ஸ்னால நம்மளோட இன்னசென்ஸ் காணாம போயிருது. புரியுது. அவங்கலாம் அப்படி கிடையாது, நம்ம வந்து ரொம்ப ஏளனமா பேசுவோம் அவங்கள, ஏதாவது வளரிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு நம்ம வந்து ரொம்ப அறிவாளிகளா நம்பலாம். ஆனா அவங்க கிட்ட என்னன்னா அவங்க கிட்ட இன்னசென்ஸ் இருக்கு, அந்த இன்னசென்ஸ் தான் அவங்கள வந்து சாமியை பார்க்க வைக்குது. இல்ல இன்னசென்ஸ் ஒரு விஷயம் இருக்கு, என்னோட அவங்ககிட்டயும் அறிவு இருக்கு, நம்மளோடது வந்து நிறைய புத்தக சார்ந்தவோ இல்ல வந்து இன்னொருத்தர் சொல்ற ஒரு செய்தியான அறிவு தான் இருக்கு. அவங்க கிட்ட வாழ்வியல் அறிவு இருக்கு, அதுதான் அறிவு. அறிவே இல்ல ஆக்சுவலா. நான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த வாழ்வியல் அறிவு வந்து அவ்வளோ ஒரு பிராக்டிக்கலான ஒரு ஒரு அறிவு. அது வந்து நம்ம ஒரு ஒரு வாழ்வின் படிகளையும் ரொம்ப யூஸ் பண்ற ஒரு ஒரு முக்கியமான அறிவு. அது அறிவாளின்னு சொன்னது நம்ம வந்து சர்காஸ்டிக்கா நான் சொன்னேன், நம்மளாம் அறிவாளிகளை ரொம்ப அப்படின்ட்டு இல்ல. அதான் சும்மா நம்ம வந்து அந்த மார்க்ஸ் இது லைக் இல்ல இந்த சொசைட்டி இல்ல இந்த ஆபீஸ் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு we may look intelligent, பட் ஒரிஜினல் வாழ்வியல் நம்மள எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல விட்டு பாருங்க, அதேதான் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. ஊர் இல்ல, சாதா காடு, சாதா உலகம், சாதா ஏன் நமக்கு நம்ம இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாதா உலகத்தையே நம்மளால பார்த்து ஃபேஸ் பண்ண முடியலையே. கரண்ட் இல்லாம இருக்க முடியுதா நம்மளால? முடியாது. அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி தண்ணியே இல்லாம இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு எப்படி வந்து அந்த அந்த வாழ்வியலை ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியும். அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால வந்து ஈஸியா சாமியை பார்க்க முடியுது. அதனால நம்ம வந்து ஈஸியா சொல்லிட முடியாது இந்த சாமிலாம் போய் இந்த சாமிலாம் மூட நம்பிக்கைன்ட்டு. இந்த கேள்வி கூட ரொம்ப நாள் இருந்தது. நம்ம இங்கெல்லாம் இருக்கோம், நம்ம வந்து இங்க இருக்கிற முனிவர்கள் இவங்கெல்லாம் நம்ம பாக்குறோம், பட் அங்க இருக்கிறவங்க இதுலயே இருந்தவங்க எத்தனை பேர் சாமியை அடைஞ்சிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து இத சொல்லாம போயிருப்பாங்க, சொல்லி போயிருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா சில கதைகள்லாம் கேட்கும்போது மாயம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க சரி, அவங்க வந்து கேரளா சைடு. அவங்க வந்து ஒரு தடவை ரொம்ப அவங்க க்ளோத்ஸ் இது எதுவுமே இல்லாம சரியா இருக்காது, அவங்கள பைத்தியம்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஊர்ல. தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பத்தி. அவங்க போகும்போது ஒரு நாய் வந்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டுருது, அது ஒரு குடல் வெளில வந்துருது. குடலை தூக்கி உள்ள போட்டு அப்படியே அது தைக்கிற மாதிரி இது பண்ணி அந்த நாய் எழுந்து ஓடிடுச்சான். அவங்களுக்கு சித்தர் பீடமும் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அதை பார்த்து எல்லாருமே மிரண்டிருக்காங்க, நாய் எதுவுமே பிரச்சனை இல்லாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி. மணிகண்டன் வந்து கடைசி விவசாயில அது மாதிரி தானே காமிச்சிருப்பாரு. அதே விஜய் சேதுபதி கேரக்டர். இன்னொன்னு அவங்க ரொம்ப ரீசெண்ட், இவங்க எல்லாருமே பாம்பன் சுவாமிகள் மாதிரி, அவங்க பாம்பன் சுவாமிகளை விட ரீசென்ட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரு எங்க இருக்காங்க, எங்க இதுவா இருக்காங்க,
அது வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை அது ஒரு யோசனையா இருக்காங்க, இருக்கும். இந்த கணக்கம்பட்டியாரு இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இவங்க தொப்பி அம்மா கூட சொல்றாங்க. அவங்கள வந்து நிறைய பேர் ஏளனம் பண்ணுவாங்க. நம்ம வந்து கிட்ட போய் பார்க்காத வரைக்கும், அந்த வைப்ரேஷனை உணராத வரைக்கும் நம்மலாம் எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்லவும் கூடாது. நம்ம வந்து கண்ணால மட்டும்தானே நம்ம பார்க்குறோம், மிச்சம் எதுவும் நம்ம உணரலையே. இல்ல இது நம்ம பக்கம் ஓகே. இது வந்து நம்மளோட நாலேஜ் எல்லாமே இந்த வெஸ்ட்ல இருந்து வருது. நம்ம நம்பலன்னா பரவாயில்ல. வெஸ்ட்டுக்கே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு கதை இருக்கு, ரொம்ப எக்ஸ்டெண்டடா சொல்ல. பிரிட்டிஷர் ஒருத்தர் சிவபெருமான் காப்பாத்திருக்காரு. ஓ ஓகே. ஒரு கதை இருக்கு. ஒரு லேடி வந்து அவங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க வந்து இங்க சிவபெருமானை பிடிச்சி சிவபெருமானோட பேர் ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் டைம்ல. அப்போ அந்த பிரிட்டிஷர் ஓரளவுக்கு நல்லவர் தான் போல. பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்திய படைகள் அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா அவரே அப்போஸ் பண்ணி கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க வந்து சிவனுடைய ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாரோ திடீர்னு வீட்டுக்கு பார்த்தா அவர் வந்திருக்காரு உயிரோட. எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீல கலர்ல யாரோ ஒருத்தர் வந்தாங்க, இருந்த 7-8 பேரை அடிச்சு போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இது சிவபெருமான் தான்றத அவங்க அங்க முடிவு பண்றாங்க. இது பிரிட்டிஷ் ரெக்கார்டட் ஹிஸ்டரியில இருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்தது நிறைய இருக்கு ப்ரோ. நம்ம வந்து அந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரிலாம் நல்ல வேலை அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அது பண்ணி அது ஒழுங்கா பண்ணி ஆமா, அவங்க வந்து பண்ணிட்டு போனதுலேயே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். நிறைய இருக்கு இது மாதிரி. வெள்ளைக்காரன் பல விஷயத்துல சரியா இருக்கான் ப்ரோ. இங்க வந்து சாங்கு சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தியும் ரெக்கார்டட் ஹிஸ்டரி வெள்ளைக்காரங்க இருக்காங்க. இல்ல இது பத்தி எல்லாம் படிக்காம தெரியாம நிறைய பேர் வந்துதான் இது சாமி இருக்கு இல்ல அப்படின்ற அந்த கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கறது. அது போடுறவங்க வந்து யாருமே நம்ம வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணியோ இல்ல வந்து அது என்னன்னு தேடியோ யாருமே போட்டது கிடையாது. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து சும்மா அப்படியே படுத்துட்டு பாக்குறாங்க, ஸ்வைப்பு அப்படியா கமெண்ட் ஸ்வைப், அவ்வளவுதான். அது வந்து போய் என்னன்னு தேடணும். ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தானே அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுவேதான். சிலதெல்லாம் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக கலர்ஸ்லாம் போட்டு கேசரி பவுடர்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா அதை வந்து வாயிலே இருக்காது. அதேதான். இதுவே நம்ம கீரையோ இருக்கு, ஏதோ ஒரு சாப்பாடு வகை இருக்கு, அது வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி வெத்தா சாப்பிடவே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அது சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு. தாராளமா சாப்பிட்டாதான் வந்து நமக்கு தெரியும். நீங்க வந்து பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனா இதுல ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் எங்க கண்டுபிடிக்கிறேன்னா, இது நம்பிக்கை இல்லாதவங்க சில பேர் வந்து இது சயின்ஸ் எதையோ நம்புறதுனாலயோ அதுதான் வந்து தான் டெவலப்டான ஒரு பர்சன் நம்புறாங்க. அது ஒரு கேட்டகரி இருந்தாலும் சில பேர் வந்து அவங்களோட சொந்த அனுபவங்கள்ல வந்து அவங்க அடிப்படையா எதை சாமியை நம்புறாங்களோ இல்ல எந்த விஷயங்களை வந்து இது நம்புறாங்களோ அதுதான் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஒரிஜினலான ஆன்மீகத்தையோ ஒரிஜினலான தெய்வத்தையும் அவங்க போய் வந்து சீக் பண்ணலாம். அந்த கனெக்ஷன் ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு சீக் பண்ணல அப்படின்றது நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து எப்படி சொல்றது, ஒரு இது மூட நம்பிக்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது. நிறைய ஏமாற்றங்களையும் எதையும் பார்த்து சொல்றாங்க இருக்கு. அதுவும் உண்மைதான். ஒரு சாமியை நாங்க வேண்டிக்கிட்டாலுமே சாமியை வித்து ஏமாத்துறவங்க இருக்காங்க. சாமியை சார்ந்து அரசியல் நடக்குது, சாமியை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இதுல எந்த விதமான இது வந்து கிடையாது. அது நாங்க தாராளமா ஒத்துக்கிறோம். சீரியஸா அதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். நீங்க வந்து ஆமா ஊர் சைடு நீங்க போனீங்கன்னா இந்த காவல் சாமியை வச்சுட்டு ஒரு விளையாட்டு காட்டுற அவ்வளவு பூசாரிங்க இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். அப்ப அதனாலதான் புரியுது ஏன் வந்து இவங்க எல்லாம் அந்த காவல் சாமியை நினைச்சு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க நான் வந்து மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட ஒருத்தர்கிட்டயும் போகாதீங்க. நீங்க வந்து நம்ம ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் வேற, இவங்க மாதிரி காசு வச்சு இந்த மேஜிக் காட்டி பிசினஸ் பண்றவங்கலாம் வேற. அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேஜிக் உண்மையா இருந்தாலும் அந்த அதை நம்பி போகணும்னு அவசியம் இல்லை. கடவுள்ன்றது உங்களோட தனித்துவமான நீங்க மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வேண்டிய விஷயம். இது வந்து எதிர்க்கலாம், இது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக முழு வந்து சாமியையுமே முழு வந்து இந்த மதத்தையுமே எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கணுன்ற எந்த விதமான விஷயமும் இல்லை. எதிர் மதங்களையும் இதுக்காகவோ இல்லை எதிரில் இருக்கிற வேற வழிபாடுகளையோ இல்லை வேற விஷயங்களையோ நம்ம எதிர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எதிர்க்கிறது கூட பரவாயில்ல, எதிர்த்துட்டு அவங்க ஒப்பீனியனை வந்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து சாமி இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேனா? இல்ல என்னோட நம்பிக்கையை சார்ந்தே நீ நம்பணும்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். இல்ல உனக்கு அனுபவம் வரும்போது நம்பிக்கோங்க, அனுபவம் வரலன்னா பரவாயில்ல, உங்க அனுபவத்துல இருங்க, அது பிரச்சனை இல்லை. எந்த விதத்துல நாங்க ஒருத்தர் ஒரு சைடு வந்து நாங்கனாலும் தனியா சொல்லல, நம்ம தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து நான் இது பண்ணணும்ன்றது இல்லை. முயற்சி செஞ்சு பாரு, நம்பிக்கை வந்தா உனக்கு சொல்யூஷன் வந்தா ஃபைன். எண்ட் ஆஃப் த டே எதுக்கு பண்றோம்? வாழ்க்கை இன்னும் பெட்டரா இருக்கணும்ன்றதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளவு ஒர்க்கே பண்றது. உன் வாழ்க்கை
சாமி நம்பாம இருக்கிற விதத்துல இது யாரோ ஒருத்தர் சொன்னார் எனக்கு. ஏன் நிறைய பேர் சாமி நம்பிக்கை இல்லாம இருக்காங்கன்னு நான் கேட்டேன். அப்போ கேட்கும்போது ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொன்னாரு, சாமி நம்பிக்கைன்றது வந்து சில டைம் சாமியே அதை பிரிக்கும் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த விதத்துல தான் அந்த மனுஷன் தனியா எப்படி செயல்படணுமோ, தனியா எப்படி வளரணுமோ அந்த இடத்துல தான் வளருவான். அதுக்காக சாமியே வந்து தன்னை திட்டினாலும் பரவாயில்ல, தன்னை நம்பலனாலும் பரவாயில்லன்னு சாமியே அங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இதுக்காக சாமி தான் எல்லாரும் பண்றாருன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்க நம்பிக்கையில அது இல்லாமே இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அது உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கு, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போதா பரவாயில்ல. ஆனா அதுக்காக இன்னொருத்தர் அனுபவம் இல்லைன்னு சொல்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. உங்களுக்கு சாக்லேட் நல்லாம இருக்கலாம், எனக்கு நல்லா இருக்கும், சிம்பிள், அதோட முடிஞ்சிடும். அதேதான். அது மாதிரி நம்ம அவங்க கிட்ட எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. கோயில் இருக்கு, கோயிலே சாமி இருக்காரு. இங்க பாண்டி கோயில் இருக்கு, அங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியுது அவங்க மக்கள்லாம் எவ்வளோ ஒரு இதுல இருக்காங்கன்ட்டு. சாமி வந்து எல்லாமே தானா நிறைவேற்றி கொடுக்குதுன்ட்டு. நீங்க சாமி கோயிலுக்கு போங்க, சாமி கிட்ட கேளுங்க. சாமி பேரை வச்சு நான் வந்து சாமியோட ரெப்ரசன்டேட்டிவ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து அந்த மேஜிக் காட்டுறதுக்கெல்லாம் ஊர் பக்கம்லாம் போகவே போகாதீங்க. டைரக்டா கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத விட அதிகமாவே சாமி தரும். கண்டிப்பா. இல்ல சாமி கிட்ட உரிக்க பாருங்க, உங்களுக்கு நேரா வந்து பேசுவார். ஆமா, உங்க கனவுலயே வந்து பேசுவார். நம்ம வந்து இன்னொருத்தர் தான் அது பண்ணும். அதுக்காக அப்படி இருக்கிற எல்லாருமே தப்புன்னு இல்லை. உங்களுக்கு தப்பானவங்க தானா தெரியும், சரியானவங்க தானா தெரியும். நமக்கு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ப்ரோ, அதுதான் ஒரு பிரச்சனை. அவங்க வந்து ரொம்ப அந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து அதிகமா இருக்குன்றதுனால ஈஸியா வந்து ஏமாத்திடுறாங்க. ஓகே, அதனால அது மாதிரி இருக்கவங்க கிட்ட போகணுன்னே அவசியம் இல்லை என்னை பொறுத்தளவு. நான் தாண்டா கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ், கருப்பனோட இதுவே நான் தாண்டான்ட்டு இருக்காங்க நிறைய பேர் ஊர் சைடு. அவங்ககிட்டலாம் போகவே வேணாம். அதுதான் நான் சொல்லுவேன். சாமியே பார்த்துக்குவோம் எல்லாத்தையுமே தாராளமா. அதே மாதிரி அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு நான் வரேன். நீங்கள் வந்து கோயிலுக்கு அங்கே போனீங்கனாலே எல்லா டைமும் சாப்பாடு. நீங்கள் போயிட்டு யார் வேணால் எல்லா இடத்துலையும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் போனீங்கன்னா என்னையா சாப்பிட்ணுமா, வாங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போடு, அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. அங்கே வந்து இந்த ஜாதி மதம் அந்த விளையாட்டெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அதே மாதிரி அந்த மதுரை மக்கள் பற்றி சீரியஸாக சொல்லி ஆகணும் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ அவங்களாம். நான் இந்த மணிகண்டன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஆக்டர் மணிகண்டன், ஒரு மாதிரி அட்ரலின் பம்போடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அப்படிதான் ப்ரோ இருக்காங்க. ஓகே, என்னையா வாயா சாப்பிடியா என்னையா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அதே இடத்துல செம்ம அன்பா இருக்காங்க, அப்படியே செம்ம பாசமா இருக்காங்க. ஓகே, ஒரு வேகம் இருக்கு அவங்க கிட்ட, வேகம் இருக்கு, அந்த ஒரு உக்கிரம் இருக்கு, ஒரு பயங்கர ஃபோர்ஸா இருக்காங்க. மட்டும் ஸ்டீரியோடைபிக்கலா இப்ப காட்டுறதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது, ஒரிஜினலாவே அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே. நான் வந்து ஒரு நண்பர் தீபக்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் தான் போய் தாங்கினேன். அவங்க அம்மாவும் அவ்வளோ பாசமா ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்களும் அவ்வளோ பாசமா இருக்காங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே உதவி பண்றாங்க போகிற போக்கிலே. அங்கே போயிட்டு இந்த ஏமாத்துற இது அது மாதிரிலாம் நான் பெருசாக அங்கே பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய இந்த ஸ்கேமோ, நம்ம ஊரில் பிஸ்னஸ் இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களே ஒரு மாதிரி எப்போ யார் வருவாங்க ஸ்கேம் பண்ணலான்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் அங்கே பார்க்கவே இல்லை. ஒருத்தரும் அவ்வளோ பாசமாக அன்பாக எல்லாம் உதவி செஞ்சுட்டு அப்படி இருக்காங்க. அதான் ஊரும் மக்களும் சீரியஸாக வேறு லெவல். இது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ப்ரோ, பாண்டி கோயிலுக்கு போயிட்டு பாண்டி சாமியை கும்பிட்றவங்க எல்லாருமே இன்னொரு சாமியை வந்து மனசில் வச்சுக்கணும், கண்ணகி. நம்ம ஊரில் வந்து அழிஞ்சு போன ஒரு வழிபாட்டு முறை தான் கண்ணகி வழிபாடுன்றது. செல்லாத்தம்மன், கோப்புடையம்மன், மங்களதேவி, வெற்றிவேலம்மன், வட்டப்பாறை அம்மன், வீரமாத்தி, மதுரகாளி அம்மன், வாஞ்சியம்மன், கண்ணாத்தா, மாரியம்மன் சொல்லிட்டு இருக்கிற இப்போ கும்பிட்டுட்டு இருக்க எல்லா சாமியும் அதோட ஆதி வழிபாடு வந்து கண்ணகி வழிபாடு தான். கண்ணகியை தான் நம்ம வந்து இந்த பேர்ல ஒரு சாமியா நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாலையும் மாசாத்தி அம்மன் சொல்லிட்டு கண்ணகியோட வழிபாடு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே கண்ணகி வழிபாடு வந்து லைக் இப்போ நம்ம முருகனும் ஈசனார் வழிபாடும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்த வழிபாடு தான் கண்ணகி வழிபாடுன்றது. காலம் போக போக வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு, மறைக்கப்பட்டுருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. நமக்கு வந்து அந்த கண்ணகி அந்த ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அவங்க வந்து தப்பாக இது பண்ணிட்டு மன்னன் வந்து உயிரை விட்டார்.
அதுக்கப்புறம் கண்ணகி என்ன பண்ணுறாங்கன்னா மார்பை அறுத்து எரிஞ்சு மதுரையே பற்றி எரியுது. எரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சினத்தை அடக்கிறதுக்கு வந்து இந்த இடையர் குல பெண்கள் வந்து கண்ணகியை உட்கார வச்சு அவங்க மார்பில் வந்து வெண்ணெய் தடவி அவங்க வந்து மார்பை இழுத்து முந்தானையில் கட்டி அவங்களுக்கு வந்து சாப்பிட வந்து இந்த மாவு பொருட்கள், அப்புறம் வந்து இளநீர், அப்புறம் வந்து பானக்கம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையில தான் இது நடக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஆடி வெள்ளியில தான் நம்ம அம்பாளுக்கு வந்து எல்லாமே கொடுப்போம். இந்த பானக்கம் மாதிரியான பொருட்களாக இருக்கும், இந்த மாவு விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு தொன்று தொட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டிய நெடுஞ்செழியனோட சகோதரர் வெற்றிவேல் செழியன் வந்து அடுத்து இளவரசராக வராரு. வரும்போது அவர் முதல்ல எடுத்து இது பார்க்குறதே வந்து கண்ணகியோட வழக்கு தான். பார்த்து அந்த விஷயத்தில் யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க இது எல்லாருக்கும், அந்த பொற்கோலனுக்கும் அவரோட சேர்ந்த ஒரு 1000 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வெற்றிவேல் செழியன் பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு வந்து வழிபாடு துவங்குறாரு. நடுகள் வழிபாடு வச்சு அப்போத்துலேருந்து கண்ணகி வழிபாடு ஆரம்பிக்குது நம்ம ஊரில். ஆனால் ஒரு வினோதமான விஷயம் பார்த்தீங்களா, இப்போல்லாம் வந்து நேராக வந்து இப்போ கூட இருக்கிற லா மாதிரி வெயிட் பண்ணி ஒரு ஜெயிலுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மரண தண்டனை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து தலையை வெட்டுறா அப்படின்ற மாதிரி நேராக மரண தண்டனை அரசனே நின்று கொண்டுட்டு தான் இருந்தாரு அங்க. அதேதான் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போலேருந்தே நமக்கு வந்து கண்ணகி வழிபாடு ஆனா ஆரம்பிக்குது. அப்படி இருந்தாலும் வந்து ம் ஐ மீன் தவறுகள் செய்யறது அன்னைக்கும் நிக்கல. ஆமாம் அதையும் தாண்டி செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஹியூமன் எரர் ஹேப்பன்ஸ்ல. யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணகி வழிபாடு இன்னும் பெருசாக பயங்கரமாக போகிறது வந்து சேரன் செங்குட்டுவன் காலத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. நமக்கு வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகியோட வரலாறை வந்து சாத்தனார் புலவர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கேட்டு தெரிஞ்சுட்டு கண்ணகி வழிபாடை வந்து இன்னும் பெருசாக்கணும், இன்னும் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கோயில் கட்டி அந்த வழிபாட்டு முறையை இன்னும் பயங்கரமாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணகி கோயில் கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு. அந்த கட்டுற கோயில் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வீர செயல் செஞ்சுட்டு தான் அந்த மாதிரி ஒரு வீர மங்கைக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த வடக்குலேருந்து சில மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்களை ஏளனம் பேசுகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து போய் போர் தொடுக்கிறாரு. கனக மற்றும் விஜய மன்னர்களை வந்து போரில் வீழ்த்திட்டு இமயம் வரையும் போயிட்டு அங்கேருந்து கல் எடுக்கிறாரு. அங்கேருந்து கல் எடுத்து அந்த ஏளனம் பேசுனாங்கல்ல அந்த மக்களையே, அந்த ஒரு மன்னர்களே கல்லை வந்து சுமக்க வைக்கிறாரு. ஓகே. சுமக்க வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து காவேரியில் அந்த கல்லை கழுவி அங்கேருந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டுறாரு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் அந்த கேரளா அந்த ஒரு பார்டரில் இருக்குது, கண்ணகி கோட்டம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும். அந்த கோயிலில் அங்கேருந்து இன்னும் அந்த கண்ணகி வழிபாடுன்றது ரொம்ப பிரசித்தியாக மாற ஆரம்பிக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காலையும் கண்ணகி வழிபாடு இருக்குது. பத்தினி தையோ அப்படின்னு சொல்லிட்டு, தையோனா தெய்வம் அப்படின்ற மாதிரி, பத்தினி தெய்வம்ன்ற மாதிரி அங்கே வந்து வழிபாடு இருக்குது. ஸ்ரீலங்கானோட ஒரு நூல் இருக்குது, அவங்களோட வரலாறு சிறப்புமிக்க ஒரு நூல் இருக்குது, மகாவம்சம். மகாவம்சத்தில் இந்த ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்னா, அங்கே ஸ்ரீலங்காவோட மன்னன் முதலாம் கயவாகு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த சேரன் செங்குட்டுவனோட இதுக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது இந்த பார்க்குறாரு, இந்த கண்ணகி வழிபாடெல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தெய்வமா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இப்படி ஒரு வரலாறான்னு சொல்லிட்டு இந்த வழிபாடு வந்து எங்கள் நாட்டிலையும் இருக்கணும், நாங்களும் அங்கே வந்து அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கண்ணகி வழிபாடை கொண்டு போகிறாரு. இப்போ வரைக்கும் கண்ணகியோட வழிபாடு இலங்கையிலையும் ஈழத்துலையும் இருக்குது. ஸோ உலகம் முழுக்க இருந்த ஒரு பயங்கரமான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம கண்ணகி வழிபாட்டு முறை. இப்போது காணாமலே போயிடுச்சு. நம்ம வந்து திருப்பி அந்த கண்ணகி வழிபாட்டு முறைன்றதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து பாண்டி கோயிலுக்கு ஒருத்தரும் போகிறீங்களோ அங்கே வந்து கண்ணகியும் மனசில் நினச்சி கும்பிடுங்க. அங்கே வந்து அந்த அம்மா வந்து பாண்டி கூட நின்றுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே கண்டிப்பாக தருவாங்க. புரியுது. பல பெண் தெய்வங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம சமூகமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெண்வழி சமூகம் தான். நம்ம வந்து அந்த ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் மிக அதிகம். மிக அதிகம். சமூகமே பெண்வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. நம்ம ஹெட்டு பார்த்தீங்கன்னா விமன் தான் அந்த காலத்துல. அதனால அந்த கொற்றவை வழிபாடா இருக்கட்டும் அதுவும் மாற்றப்பட்டுருச்சு. தவ்வை வழிபாடா இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க
மூதேவி வழிபாடாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அவங்கள வந்து அப்படியே ஒரு நெகட்டிவாக மாற்றிட்டாங்க. மூதேவி தான் ஜேஷ்டா தேவியே. அவங்க வழிபாட்டு முறை அதெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி கண்ணகி வழிபாடை வந்து திருப்பி ஆரம்பிக்கணும் நம்ம. இங்கே பாண்டி ஐயாவை போகும்போது அவரை பார்க்கும்போது கண்ணகியை மனசில் வச்சுட்டு அவங்களையும் கும்பிட்டுட்டு பாண்டி ஐயாவை பார்க்கும்போது கண்ணகி தான் ஆக்சுவலி இனிஷியல் வந்து எப்படி வந்து அருணகிரிநாதர் வந்து தி எபிட்டோம் ஆஃப் ராப்போ, கண்ணகி தான் ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட், ப்ராப்பர் எபிட்டோம் ஆஃப் ஃபெமினிசம் அவங்க தான் ஆக்சுவலா. சீரியஸா. ஸோ அந்த அம்மாவையும் அந்த ஒரு சக்தி ரூபத்தையும் மனசில் வச்சுட்டு கும்பிடும்போது நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுதான் நம்ம பாண்டி ஐயாவோட கதை. நம்ம வந்து கண்ணகி அம்மாவோட கதை. நம்ம வந்து பாண்டி ஐயாவை எப்போ அந்த கதையை எடுக்கிறோமோ நம்ம தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத ஒரு விஷயமா கண்ணகி அம்மாவும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு இணைப்பிரியாத ஒரு விஷயமா தான் எப்பயுமே நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. ஓகே, ஸோ அதுதான் கண்ணகி அவர்களுடைய அருமையான கதை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டிமுனி அவர்களுடைய மிக அருமையான கதையை வந்து வீராபுரோ கிட்டேருந்து கேட்டோம். உங்களுக்கு அவங்களோட வரலாறு தெரிஞ்சது தான் மிக அருமையான விஷயம். பட் வரலாறு தெரியலன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது. எனக்கு தெரிஞ்ச சிலப்பதிகாரம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வந்துடும். நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியம். நம்ம வரலாறுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இவங்க இந்த தெய்வங்கள்லாம் வந்து ரொம்ப நம்மளோட குல தெய்வங்களும் இந்த மாதிரி எஸ்பெஷலி வந்து பெண் தெய்வங்கள் மிகவும் முக்கியமானவங்க, ரொம்ப பெரியவங்க. அதனால தான் வந்து அவங்கள நேரடியாகவே எல்லாருக்குமே நம்ம இதை சொல்ல மாட்டோம். நீங்கள் இந்து தெய்வங்களை பார்த்தீங்கன்னா ஈசனார் இல்லை ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் வந்து எல்லாருக்கும் வராது. ஆனால் ஒரு பெண் தெய்வம்னாலே அம்பாள் தான். ஒரு பெண் என்றனாலே நேராகவே வந்து தேவி தான் அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டமில் நம்ம கல்ச்சரில் இருக்கிறது. அதை வந்து என்றைக்குமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அது அந்த விதத்தில் தான் நம்ம பார்க்கணும். அந்த விதத்தில் தான் நம்ம பெண்களிடம் இருக்க வேண்டும். பெண் தெய்வங்களை இப்போது கொண்டு வரணுன்றது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதை பற்றியும் அடுத்தது நிறையா பேசுவோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு மிகவும் நன்றி வீராவோ, செமையாக இருந்தது. அதை தவிர வந்து மக்களுக்கு மிக நன்றி. ஆக்சுவலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியலைனாலும், அனுபவ ரீதியாக புரியலைனாலும், எங்களுக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபட்டு வந்தாலும் அதுக்கு மக்களே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பதில் சொல்கிறீங்க. அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வரும்ன்றது எதிர்பார்க்கல. அது 1-2 அது வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கும் அங்கே நம்ம மக்களே அதுக்கு பதில் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு வேலையே வைக்க மாட்டாங்க. அது மிக அருமையாக இருக்குது. பட் முழு நோக்கம் என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான் நாங்கள் முயற்சிக்கிறோமே தவிர, ஒரு நாலேஜ் தான் கொடுக்கணுன்றது முயற்சிக்கிறோமே தவிர, இதை தவிர வேற எதுவுமே வந்து நேரடியான உள்நோக்கம் நம்மளோட பாட்காஸ்ட்டில் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அது உங்களுக்கு சேரதான் எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். அதே மாதிரி ஆரோக்கியமான எதிர்ப்புகளை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதில் மாற்றங்கள் தேவைப்பட்டால் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக என்றும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் இன்னி வரைக்கும் இருக்கிற சப்போர்ட்டுக்கு மிக மிக்க நன்றி. ஓகே, பார்ப்போம் அடுத்த பாட்காஸ்ட்டில். அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். முருகா சரணம்.